நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நீர்வேலி எந்த இடம்? பேர் என்ன உங்களோட? செல்வகலா. செல்வகலா. குவேந்திரன் செல்வகலா. ஓ, எங்களை என்னத்துக்கு தேடி வந்த நீங்கள்? நாங்கள் கஷ்டமங்களுக்கு உதவி செய்ய தேடி வந்த நாங்கள். உங்களோட குடும்பத்தில் யார் யார் இருக்கீங்கன்னா? 4 பேர் நாங்கள். ஓ, என்ன கஷ்டம் உங்களுக்கு? அவர் விழுந்து இது தச்சத்தோடு கூலிக்கு தான் போகிறவர். கூலி மேலே இருந்து கீழே விழுந்து முள்ளந்தன் வந்து தாடு வச்சுறாங்க. அவர் அலையிடாது. இப்போ யார் வேலைக்கு போகிறது உங்களோட வீட்டை உதரம் பேர் இது விழுந்துங்கோ. இப்போ ஒரு வரையும் ஆகுது. இப்போ தான் இப்போ சின்ன சின்ன பேர் போகிற கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கீச்சு கொண்டு நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு வருமானம் பத்தாது. எங்களுக்கு காணாதுங்க 2 பிள்ளைகள். அதுக்கு காணாது. ஏதாவது உதவி தேடி வரேன்னு ஏதாவது உதவி செய்யுங்க எங்களுக்கு. பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒன்றால் படிக்குது, மற்றவர் 2 தரம் எடுத்து காணாது. வேற பழக விட்டாங்க. ஒன்றும் தார இல்லை. அவர் ஒரு காதுக்கு இது ஒன்றும் தார இல்லை. சும்மா பழக்கத்துக்கு விட்டுக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி திட்டம் கேட்குறீங்க? ஏதாவது நீங்கள் காது உதவி தந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். ஏதாவது ஒன்று செய்யுங்க. நீங்கள் காது உதவி தந்தால் நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பாட்டுக்கு தான் கிடைச்சிடும் எங்களுக்கு. சாப்பாடு கிடைச்ச வேற ஒரு வருமானம் இல்லையா உங்களுக்கு? ஆடு மாடு கோடிகள் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் கூலி காதுக்கு தான் வேண்டது. அரசாங்க வருமானம் ஒன்றும் இல்லையா? சமுத்திர நிவாரணம் அது ஒன்றுமே இல்லைங்க. அந்த QR கோடு காது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு. ஏன் உங்களுக்கு தெரியல? என்னன்னு தெரியல. இப்போ அவரால் செயலில் வந்து போயிருக்கிறார். எந்த வேலையும் செய்யல. யாரும் கேட்டால் சும்மா அதை தூக்கி கொடுக்க போனவர் 1000 ரூபா 1500 ரூபா சரி 500 ரூபாயும் கொண்டு வருவோம். அதை வச்சு என்னங்க ஜீவிக்கிறதுனா? இப்போ அந்த புள்ள சொன்னோன்னு தான் நான் எப்படியும் உதவி கிடாக்கி பண்ணி போய் அவையோட கதைச்சி பேரன்னு சொன்ன அப்புறம் நான் வரைஞ்சி வந்தது. போனால் கொஞ்சம் மண்டாலும் நான் உதவி செய்வினா. ஏன்னா வேறு பேர் சொல்லிடாமல் நான் ஆம்பளை பிள்ளை இருக்குது தர மாட்டேன். அவர் யாரை ஏறாதானே அதை வந்து அவங்கள வேலைக்கு போகிறாங்களோ குடியாங்க வேலை இல்லை தானே. உங்களால் கொஞ்சம் மண்டாலும் உதவி செய்கிறேன். நீ இப்போ எந்த கதையை கேட்டு போன்றதானுங்க அழுதுக்குள்ளாடி நான் எங்கே போகிறான்னு கேட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு போய் டைம் வேண்டி எழுதி போனேன். அப்புறம் அங்கே வந்து நான் கொஞ்சம் மண்டாலும் உதவி செய்து அங்கே வேண்டி என்னங்க. சரி, நான் கட்டாயம் இதை உதவி திட்டத்தை அனுப்புகிறேன். நம்ம வெளிநாட்டுக்காரருக்கு உங்கள் புலம்பெயர் உறவுகள் ஏதாவது பார்த்துட்டு உங்களுக்கு உதவியை கட்டாயம் செய்வினோம். நான் கட்டாயம் செய்து தாரேன்னு. சரி அம்மா, ஓகே.